ஒரு நிமிஷம் கேளுங்க. டயட்டீஷியன்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சரிங்க, இப்போ வெயிட் லாஸை பற்றிலாம் நிறையா பேசுகிறீங்க, நல்லா ஃபிட்டாக இருக்கிறத பற்றி பேசுகிறீங்க. இந்தியா வந்து டயபெட்டிஸ் ஹப்பாக மாறுது, அதை நம்ம மாற்றணும்னு பிரதம மந்திரியும் கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருக்காரு. நீங்கள் உடற்பயிற்சியை நீங்கள் தினமும் வாழ்க்கையில் கொண்டு வாங்க, உணவையுமே நல்ல மருந்தாக நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிங்க அப்படின்ட்டு. நாம் எந்த இடத்துல இது சரியாக பண்ணுறதில்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப யோசிக்க வச்சுதுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPA VIBES. அவங்க எதை குறிப்பிடுறாங்கன்னா, எண்ணெயின் அளவு நம்ம வீட்டில் ரொம்ப ஜாஸ்தி எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு. எப்படி கணக்குன்னு சொல்கிறாருன்னா, 4 பேர் இருக்கிற வீட்டில் 6 லிட்டர் வரைக்கும் எண்ணெய் வாங்குறாங்க அப்படின்ட்டு. அப்படின்னா தலைக்கு 1.5 லிட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு கிட்டத்தட்ட 800லேருந்து 1000 கிராம் கொலஸ்ட்ரால் வந்து நம்ம உடம்புல சேருது அப்படிங்கிறது டயட்டீஷியனோட வியூ. நான் இப்போ வந்து அவேர்னஸ்னால கார்போஹைட்ரேட் எவ்வளோ எடுத்துக்கணும்னு எடுத்துக்கிறாங்க, ப்ரோட்டீன் அளவையும் எப்படி எடுக்கணும்னு எடுக்கிறாங்க. ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் வெயிட்டை ஆட் பண்ணுறது இந்த எண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்லலாம் முற்காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து இந்த கேலரிஸும் விட்டமின்ஸும் கார்போஹைட்ரேட்டும் சேர்த்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுங்கிறதுனால எண்ணெயின் அளவு சேர்த்து போட்டு எல்லாருக்கும் பரிமாறினாங்க. ஆனால் இப்போ நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிடுச்சு. எல்லாருமே வந்து கணவன் மனைவி ஒரு பையன் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஒரு பையன் பொண்ணு அந்த மாதிரி சின்ன ஃபேமிலி ஆகிடுச்சு. ஆனால் எல்லாமே கான்ஷியஸ் ஆனால் நம்ம குடும்பத்தில் எண்ணெயின் அளவு மட்டும் தாளிக்கிறதுக்காக போடுறோம் இல்லையா, அது வந்து குறையலை அப்படிங்கிறது டயட்டீஷியனோட வியூ. எப்படியும் ஹோட்டலுக்கு போனால் நிறையா எண்ணெய் போட்டு தான் சாப்பிட்றோம். 30 வயசு நீங்கள் கிராஸ் ஆக ஆரம்பிச்சிட்டிங்கனாலே எண்ணெயின் அளவை குறைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ எப்படி வந்து 1 கிலோகிராம் புலாவ் பண்ணுறீங்கன்னா எப்படி 1 ஸ்பூன் போதுங்கிறது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ எப்படி சர்க்கரை இல்லாமல் நீங்கள் காஃபி டீயை சாப்பிட பழகிட்டீங்க, சர்க்கரையின் அளவை ஸ்வீட்டில் குறைக்கிறீங்க இல்லையா, அதேமாதிரி எண்ணெய் இல்லாமல் நீங்கள் பழகலாம். தாளித்து கொட்டுறப்பயுமே நீங்கள் ஒரு தேக்கரண்டி எடுத்து போட்டிங்கனாலே நீங்கள் உங்களுக்கு போதுங்கிறத நீங்கள் மனநிலை கொண்டு வந்துட்டிங்கனாலே, சில வீட்டில் இருந்து அது இல்லாமல் கூட நாங்கள் சமைக்கிறாங்க, அதுவுமே பாசிபிள். அது வந்து டேஸ்ட் அவ்வளோவா மாற்றாது. ஆனால் தெரியாமல் நாம் இந்த கொலஸ்ட்ராலை உள்ளே சேர்த்துக்கிறோம். அதை அளவை குறைக்கலாம். ஸோ அடுத்த மாதத்துலேருந்து நீ வாங்குகிற எண்ணெயோட பாக்கெட்டை அளவை குறைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க, உங்கள் பாக்கெட்டுக்குமே நல்லது. தேங்க்யூ ஸோ மச். பை பை.